வணக்கம் 7 Winstar டெக்னாலஜி. இப்போ பார்க்குற கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி எடுத்துகிட்ருக்கோம், அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்ற விஷயத்த முழுமையாக தர போகிறேன். அதாவது ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆஃப்லைனில் டேரெக்டாக நம்ம டூல்ஸ் தந்துடுவோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் தருவேன். அதாவது எப்படின்னா, ஃபால்ட் பண்ணி தரும்போது நீங்கள் எப்படி ஒன்லி மல்டிமீட்டர் வச்சு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஃபால்ட் கண்டுபிடிங்க. என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, ஸ்க்ராப் ஃபோனை கொடுத்து அதை ஃபால்ட் பண்ணி ஸ்பீக்கர்லேருந்து ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லி கொடுத்துட்டு அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது, வேல்யூ எப்படி பார்க்குறது, வோல்டேஜ் பார்க்குறது எப்படி, ஆம்பியர் செக் பண்ணுறது எப்படி, சிக்னலை செக் பண்ணுறது எப்படி, ப்ளஸ் அந்த ப்ரோட்டோகாலை ட்ரேஸ் பண்ணுறது எப்படி, எந்தெந்த செக்ஷனில் என்ன மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தியரியாக சொல்லித்தருவோம். ப்ராக்டிக்கலாக அது ஃபால்ட் பண்ணி தருவேன்னு சொல்ல வரேன். இப்போ ஃபால்ட் கான்செப்ட் ஒரு போர்டை கொடுக்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் போர்டு தரேன்னா, இந்த மொபைல் போர்டை எடுத்துகிட்டு இது என்ன மாடல்னு சொல்ல மாட்டேன், என்ன கம்பெனின்னு சொல்ல மாட்டேன். இதில் உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் லைன் சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் லைனில் கட் பண்ணி ஷார்ட் பண்ணி தந்துடும் அவங்க கையில். அப்போ ஸ்பீக்கர் ட்ராக்கில் என்ன ஸ்பேர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, அதை ஆல்ரெடி தியரியாக சொல்லியிருப்பேன் நான். அதுக்கு என்னென்ன வேல்யூ வரும், எப்படி நம்ம செக் பண்ணணும், அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நான் ஃபால்ட் பண்ணி தரும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தான் செக் பண்ணுவேன். அப்போ டைமிங் படி ஒரு 10 அல்லது 20 போர்டு தருவோம். ஒரு போர்டுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைமிங் கொடுப்போம். அந்த டைமிங்கில் எவ்வளோ ஸ்பீடாக கண்டுபிடிக்கலாம்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அடுத்த செக்ஷன். அப்போ 2 பாயிண்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுதுன்னா ஸ்பீக்கர் பாயிண்டில், மைக்கில் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 6 பாயிண்ட்ற விஷயம் வரும். அப்போ 6 பாயிண்ட் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை தெளிவாக ஓனாகவே நம்ம சர்க்யூட் கிரியேட் பண்ண முடியும்னு. அப்போ ஒரு ஃபோன் எடுத்து ஒவ்வொரு செக்ஷனாக நடத்தணும்னு சொல்ல வரேன். இதே கான்செப்ட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக போர்டு வந்துடுவேன். ஆன்லைன் கான்செப்ட் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைனில் உங்கள் கையில் இருக்க போர்டை வச்சு நான் ஐடியா கொடுப்பேன். சார் அந்த ஸ்பேர் ரிமூவ் பண்ணுங்கள், நான் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லுவேன். நான் சொல்கிற ஸ்பேர் ரிமூவ் பண்ணுங்கள், என்ன ரியாக்ட் ஆகுது, எதனால் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பேன். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும். அப்போ நம்ம ஒரு போர்டு எடுத்து முழுமையாக படித்தா தான் அந்த ரியாக்ஷனே சொல்ல முடியும்னு சொல்லுவேன் நான். அப்போ என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு தெரியணும். ஒரு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா கீபோர்டு ஃபோனில் தான் பேஸ். கீபோர்டு ஃபோனுக்கு அடுத்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் நம்ம ஐஃபோன், அதுக்கப்புறம் அப்டேட். ஒவ்வொன்றுக்கும் கான்செப்ட் அப்டேட் பண்ணாலும் பேசிக் மாற போகிறதே கிடையாது. அதை மைண்டில் வச்சுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க சார் கீபோர்டு கான்செப்ட் ஃபஸ்ட்டு காட்டுறீங்களே சார் அப்படின்றாங்க. கீபோர்டு இல்லாமல், பேஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே எந்த ஃபீல்டுனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். பேசிக்கை தெளிவாக தெரிஞ்சாலும், அதாவது மெயினாக மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஸ்பேரை செக் பண்ண தெரியணும். அப்புறம் சர்க்யூட் எடுத்து சிம்பிள்ஸ் என்னன்னு தெரியணும். ஒவ்வொரு ஸ்பேர்ஸுக்கு சிம்பிள்ஸ் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க சார், ஆனால் சிம்பிள்ஸை சேம் அதே கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஸ்பேர்ஸ் கலர் மாறிடுச்சு சார், அப்போ சர்க்யூட்டோட சிம்பிளை ஃபாலோ பண்ணாலே அந்த ஸ்பேரை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தகுந்த மாதிரி இப்போ நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரெகுலேட்டர் கான்செப்ட், அதை டிசி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் மாஸ்பெட்னு சொல்லுவாங்க, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் அப்டேட் பண்ணுறாங்க. மைக்ரோ சிப், நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்போது ஒரு ஃபோன் எடுத்து முழு விஷயங்கள் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் ஆஃப்லைனாக நேராக பண்ணுறவங்க பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் படி எப்படி பண்ணுறோம்னா, இந்த போர்டை கொடுத்து நான் கண்டிப்பாக பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக. நீங்கள் ப்ராக்டிக்கல் இருந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிற டூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ கிளாஸ் கான்செப்ட் பொதுவாக ஒரு ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம், இப்போ செல்ஃபோன் ஆன் ஆகலை என்ன சார் பண்ணணும், ஆன் ஆகிறதுக்கு என்ன காரணம், கண்டிப்பாக CPU தான் காரணமாக இருக்கும். அதாவது மெயினாக எல்லோரும் சொல்கிறது ப்ராசஸர் விஷயத்தை ரீபால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு CPU சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெமரி மூளை வேணும். அப்போ இந்த 2 விஷயம் உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும், ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா, கண்டிப்பாக செல்ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு பவர் ஐசி வேணும், சார்ஜிங் ஐசி வேணும். பழைய மாடல் சார்ஜிங் ஐசின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசிக்கு பதிலாக PMI ஐசின்னு சொல்லுவாங்க. இது பவர் ஐசிக்கு தனியாக பவர் ஐசின்னு சொல்லி தனியாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பவர் ஐசி இருக்குது, எது சார்ஜிங் ஐசி, எது லைட்டிங் ஐசி, எது ரிங்கர் ஐசின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த பேஸை ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லி தருவேன்னு சொல்ல வரேன். அப்போது பேசிக்காக எடுத்தோடனே நான் டேரெக்டாக எல்லா ஃபோனுமே கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா செக்ஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கான்செப்ட் பேசிக்காக ஸ்பீக்கர். கண்டிப்பாக எல்லா ஃபோனுக்கும் ஸ்பீக்கர் வேணும், மைக் இருக்கணும். கண்டிப்பாக இந்த சர்க்யூட் வேலை செய்கிறது கண்டிப்பாக ஆடியோ ஐசின்னு ஒன்று இருக்கணும். இந்த ஐசியை பற்றி சொல்ல போகிறேன் நான். அடுத்து ரிங்கர் வேலை செய்யுது, வைப்ரேட்டர் வேலை செய்யுது, அதுக்கு என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஐசியோட பேர் என்ன, பெரும்பாலும் யூஸ் அண்ட் டைப்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை UEM சொல்லுவாங்க. இந்த ஐசியில் ரிங்கர், வைப்ரேட்டர், எல்இடிலாம் ஃபங்க்ஷன் ஆக போகுது. அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன நேமில் இருக்குது சார், எப்படி பண்ணியிருக்காங்க. சில பவர் ஐசியில் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில ஃபோனில். அதாவது சார்ஜிங் ஐசியோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க லைட்டிங் சர்க்யூட்டை. இது எப்படி சார் கன்ஃபார்ம் இப்படி தான் சொல்ல முடியும்ன்றது ஒவ்வொரு ஃபோனை அட்டன் பண்ணால் தெரியும், ஒவ்வொரு சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணால் தெரியும். அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா CPU மெமரி, சார்ஜிங் ஐசி, பவர் ஐசி மெயின் கான்செப்ட் வரப்போகுது. அவ்வளோதான். இதில் ரேம்ன்ற விஷயம் வந்துடும். சில CPU ரேம் கொடுத்துட்டு போகிறாங்க மேலேயே, இல்லைனா தனியாக ரேம் கொடுத்துருக்க போகிறாங்க.
அப்போ மெயினாக ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ கான்செப்ட் இருந்தாலே போதும் சார். நம்மளுக்கு ஒரு மொபைல் எடுத்திங்கன்னா செக்ஷன் இவ்வளோ தான், அது கீபோர்டு கான்செப்ட் பொதுவாக. அப்போ ஆண்ட்ராய்டில் கேமரா இருக்குது, மெமரி கார்டு இருக்குது, சென்சார் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. அப்போ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எப்படி சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணுறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொன்று அதே மாதிரி மெயினாக இதுக்கு அடுத்து சார் இப்போ செல்ஃபோன் இதுக்கு மட்டும் இல்லையே சார், கண்டிப்பாக இது டிஸ்பிளேன்ற விஷயம் வேணுமா சார். இப்போ நம்ம டிஸ்பிளே விஷுவலாக பார்க்குறதுக்கு டிஸ்பிளே எந்த ஐசியில் வேலை செய்யும், டச் இருக்குது சார், டச் எந்த செக்ஷனில் வேலை செய்யும். அப்போது தனித்தனி செக்ஷனையும் ஃபால்ட்டு சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறேன். ஃபால்ட் எப்படி அட்டன் பண்ணுறது சொல்லித்தர போகிறேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐசி எடுத்து ரீபால் பண்ணி பண்ணுறது. அப்போ ஐசி எடுத்துக்கு முன்னாடி ஐசியோட பின் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பின் இருக்குது ஐசியில், எந்த பின்னெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி நம்ம செக் பண்ணுறது. இப்போ ஒரு பால்ஸ் மிஸ் ஆனாலும் இந்த ட்ராக் கம்ப்ளைண்ட் ஆயிரும். அப்போ கம்ப்ளீட்டாக இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஃபால்ட் அட்டன் பண்ணி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபால்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ இதுக்கு ஒரு வீடியோஸ் தர போகிறேன்னு சொல்ல வரேன். இதை நீங்கள் வீடியோ எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் மட்டும் டவுட்னா திரும்ப எடுத்து பார்க்கலாம், டவுட் கேட்கலாம், அதை கிளியர் பண்ண வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ண போகிறேன்னு சொல்ல வரேன். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோனை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் மெயினாக வந்து இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்ஷன் இருக்குது சார். நெட்வொர்க் இருக்குது, பழைய மாடலுக்கு நெட்வொர்க் செக்ஷன் இருக்குது சார். இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்ஷன் தனித்தனியாக இருக்குமே சார். அதாவது 4G 5G வருது. அப்போது 2Gலேருந்து தான் வர போகிறோம். 2G 3G 4G 5G கான்செப்ட் வர போகிறோம் நம்ம. அப்போ அதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன செக்ஷன் இருக்குது, இதுக்கு சப்ளை வோல்ட் எப்படி வரும். அப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் A to Z விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓரளவுக்காக சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ முழுமையாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ இந்த விஷயங்களை முழுமையாக நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இதை ரீபால் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் சார் இப்போ ரீபால் பண்ணி வச்சுட்டே இருந்தாலும் ஒர்க் ஆகலை சார், அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால்ன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட சிக்னல் எங்கேருந்து போகுது, எந்த பால்ஸ் எது மிஸ் ஆயிருக்கா இல்லையான்ற கன்ஃபார்ம் பண்ண சொல்லி தரப்போகிறேன். அது மெயினாக வந்து ஆம்பியர் ரீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு என்ன ஆம்பியர் இருக்கும், டிசி பவர் சப்ளை வச்சு எப்படி ஆம்பியர் ரீட் பண்ணுறது, யூஎஸ்பி போர்ட்டை வச்சு எவ்வளோ ரீடிங் எடுக்கணும், அதுக்கு புக்ஸ் இருக்குது, தியரி புக்ஸ் இருக்குது, இல்லை பிடிஎஃபாக தர போகிறேன். அது நோட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை சரி, இதுக்கப்புறம் மெமரியில் ஃபால்ட்டு இல்லை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இஎம்எம்சியில் ப்ராப்ளம்னா யூஎஃப்எஸில் ப்ராப்ளம்னா அது எப்படி நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸோ ஈஸி ஜெராக்ஸ் பாக்ஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது, மெமரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி. அப்போ இந்த மூளை ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக எந்த செக்ஷனும் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அது சரி பண்ணுறதுக்கு என்ன கான்செப்டோ அதை நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஃபோன் எடுத்தால் முழுமையாக அப்போ இதோட முழு சர்க்யூட் டயக்ராமையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். அப்போ ஐசியோட மொத்த பின் டீட்டெயிலும் படிக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு CPU ப்ராசரை பற்றி படிக்கிறோம்னா இந்த ப்ராசர்லேருந்து அவுட்புட் இன்புட் லைனை தெரிஞ்சாலே டோட்டல் ஃபோனை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு டெய்லி ஒரு கான்செப்ட் நடத்துகிறேன்னா அடுத்து நம்ம தேரி மட்டும் இல்லை ப்ராக்டிக்கலும் தருவேன். நான் ப்ராக்டிக்கலாக ஃபால்ட் அட்டன் பண்ணுறது தருவேன். இப்போ நான் புதுசாக ஃபால்ட் அட்டன் பண்ணுறேன்னா அந்த வீடியோஸும் தரப்போகிறேன் உங்களுக்கு. புது விஷயங்கள் அதாவது எப்படி நான் ஃபாலோ பண்ணணும், அது ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் எடுத்தால் சொல்லி தரப்போகிறேன். தவிர சார் ஜஸ்ட் இதை எடுத்தேன் எதுக்காக எடுத்தேன்ற காரணத்தை சொல்லி தான் பண்ணுவேன். சும்மா எல்லாரும் மாதிரி எடுத்தேன் சார் வச்சேன் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் கிடையாது. எது கன்ஃபார்ம் இருக்கோ அதை தான் சொல்லி தரப்போகிறேன். எது சரியாக வந்திருக்கோ அதான் கிளாஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல வரேன். அப்போ கிளாஸ் அட்டன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.